सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतம். பரமாத்மாவனால் சொல்லப்பட்ட பகவத்கீதாவுடைய 8வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல தொடர்ந்து இருக்கோம். இங்க முக்கியமா இந்த ஸ்லோகத்துல ஏன் நிறுத்தினோம்னா, இதுக்கப்புறமா 2 கதி 2 மார்க்கங்கள் வேதமானவனே அவர் கேட்ட கேள்வியான பிரயாண காலே என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டதுனால, பிரயாண காலத்துல பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த அத்தியாயம் பிரவர்த்திச்சிருக்கு. அதுல 2 கதிகள் இருக்கு, சுக்ல கதி கிருஷ்ண கதின்னு. அதை சொல்லணும்ன்றதுக்காக கிருஷ்ண பகவான் இப்ப ஆரம்பிக்கிறார் இங்க அந்த டாபிக்க. நம்மளுடைய வாழ்க்கையில கோல் என்ன அப்படின்னு பார்த்தா புருஷார்த்தம் தான், அர்த்தியத்தை. ஏன்னா மனுஷன்னா என்ன அர்த்தம்னா, சாமர்த்தியம் இருக்கணும், அர்த்தித்வம் இருக்கணும், உபநயனாதி சம்ஸ்காரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் அபரியுதாசமாக இருக்கணும். எங்கேயும் வேதத்துல நிந்த பண்ணி போக கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம பண்ணணும். அப்படி யார் பண்றானோ அவன் தான் மனுஷன், அவனுக்கு தான் இந்த சாஸ்திரத்துல அதிகாரம் அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துல மனுஷா ஏவ அதிகாரம் வார் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. அதனால ஹியூமன் கோல்ஸ் என்ன அர்த்தியத்தேன்னு சொன்னதுனால புருஷார்த்தங்கள், புருஷார்த்தத்தை யார் அர்த்திக்கிறானோ அவன் தான் மனுஷன். புருஷார்த்தங்கள்னா என்ன அப்படின்னா, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு 4 விதமான புருஷார்த்தங்கள். உலகத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணா எப்படி வருதுன்னா, ஒண்ணு இன்பினிட்டா இருக்கு, இன்னொன்னு ஃபைனைட்டா இருக்கு. ஒண்ணு எல்லாம் அசாஸ்வதமாக இருக்கு, ஒண்ணு சாஸ்வதமா இருக்கு. இப்படி 2ஆ பிரிக்கிறோம். இதுல இந்த தர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, புண்ணியங்கள் தான் தர்மம். நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன், இதெல்லாம் தர்மத்துல வருது. இந்த தர்மமும் எடுத்து யோசிச்சு பார்த்தோம்னா, ஆனால் இதுவும் பலன்கள்லாம் பார்த்தோம்னா இதுவும் ஃபைனைட் தான், இதுவும் அசாஸ்வதம் தான். சரி, அர்த்தத்தை பார்த்தோம்னா செல்வம், வெல்த் இதெல்லாம் பார்த்தானாக்க சாதாரணமா எல்லா மதஸ்தாளுக்குமே தெரியுது, இதெல்லாம் வெல்த் எல்லாம் ஃபைனைட்டான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஆகையினால இதுவும் சாஸ்வதம் கிடையாது, அர்த்தமும் சாஸ்வதம் கிடையாது. சரி, காமம் சொல்லவே வேண்டாம். டிசையர்ஸ் எல்லாம் இருந்தா 14 லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா காமனைகளும், எல்லா காமங்களையும் அடைந்தா வரக்கூடிய, அதனால வரக்கூடிய போகங்களும் எல்லாமே எட்டிமரல் தான், எல்லாமே ஃபைனைட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ இது இல்லாததான ஒரு புருஷார்த்தம் ஒண்ணு இருக்கு, அதுதான் மோட்ச புருஷார்த்தம். அந்த மோட்ச புருஷார்த்தம்ன்றது என்னன்னா, அதுதான் இன்பினிட்டான ஒரு ஆனந்தத்தை, பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது எதுவோ அதுதான் அந்த மோட்ச புருஷார்த்தம் அப்படின்றது. அந்த மோட்ச புருஷார்த்தத்தை அடையணுமானா என்ன வழிகள்னு சொல்லிட்டு வருவாரு. பகவானை சரணடைகிறத தவிர வேற வழி இல்லை. அதனால அவர் அங்கங்க மாமனுஸ்மர அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, என்னை அறிந்து கொள், என்னை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, மோட்ச புருஷார்த்தத்துக்கான முக்கியமான உபாயம் ஈஸ்வர ஸ்மரணம் அப்படின்றதுதான் தெரியாது நமக்கு. ஆகையினால இந்த இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்றான், இந்த விவேக்கியா இருக்குவான் ஊகா போக குசலகான்னார் விவேக சூடாமணியில. யாருக்கு ஊகம் பண்றதோ தெரியறதோ, யாருக்கு மேதாசக்தி இருக்கோ அப்படிப்பட்ட மனிதனானவன் அந்த இன்டெலிஜென்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும், எது சாஸ்வதம் எது அசாஸ்வதம்னு தெரிஞ்சுக்கணும். நித்திய வஸ்து விவேகா, நித்தியம் எது, நித்தியம் பிரம்மா, தத் எதிரிக்கம் சர்வம் அனித்யம் அப்படின்னு நித்திய வஸ்து விவேகா யாருக்கு இருக்கோ, யாருக்கு வைராக்கியாதி குணங்கள்லாம் வருதோ அவனுக்கு தான் வேதாந்தத்துல அதிகாரம், அவனுக்கு தான் மோட்சத்துல அதிகாரம் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த சாஸ்வதமான இந்த மோட்ச பதவியை கிடைக்க வேண்டியதுனா சரணடைய வேண்டியது பகவானுடைய ஒரே பொருள் தான் இந்த உலகத்துல இருக்கிறதுனால அவரை எப்பொழுதும் அனுஸ்மரணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன் இதெல்லாம் ஃபைனைட்னு சொன்னோம், ஏன் அவரை மாத்திரம் பிடிக்கின்றாருனாக்கா இன்ஃபினிட்டான வரும், அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டா, உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டதாகவே இருக்கு.
இந்த தர்மத்தினால கிடைக்கக்கூடியதோ, அர்த்தத்தினால கிடைக்கக்கூடியதோ, காமத்தினால கிடைக்கக்கூடியதோ, இதெல்லாம் தேச கால வஸ்து பரிச்சின்னமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் இருக்கு. வஸ்துக்களை எப்படி பண்ணணும்னாக்க நம்ம கர்மாவனாலையும் உபாசனையினாலையும் தான் அதை அடைய முடியாது. அந்த கர்மாவனால அடையக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஃபைனைட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாடி ஃபைனைட்டு, நம்மளுடைய மைண்ட் ஃபைனைட்டு, நம்மளுடைய புத்தி ஃபைனைட்டு. நம்ம கையில இருக்கக்கூடிய ஃபைனைட்டான ஒரு சாதனத்தை வச்சுட்டு இன்ஃபினைட்டான ஒரு பிரம்மத்தை அறியணும்னா அது முடியவே முடியாது. ஆகையினால ரெண்டாவது இந்த கர்மாவனால வரக்கூடியதெல்லாம் ஆப்பியம், உட்பாத்தியம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு, இல்ல விகாரமாக இருக்கும், இல்ல ஆப்பியமாக இருக்கும், இப்படிதான் இல்ல சம்ஸ்காரியமாக இருக்கும். இது எல்லாமே புருஷ தந்திரமாக இருக்கிறது. ஆனா இந்த பகவான்ற தத்துவ மந்திரம் தான் வஸ்து தந்திரமானது, பகவானுடைய ஒரு பெருமை தான். ஆகையினால் அந்த பகவானை யார் பிடித்துக் கொள்கிறானோ, அந்த பிரம்மத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அந்தகரண சுத்தியானது ஏற்பட்டு வேதாந்தத்துல பிடிப்ப வந்து அந்த வேதாந்தத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறியக்கூடியதான ஒரு நிலையானது ஏற்படுகிறது. ஆகையினால என்ன பண்ணணும்னாக்க அந்த பகவானை பிடிச்சுதான் இருக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, யார் யார் இந்த தேகத்தை விடும்போது என்ன நினைக்கிறார்களோ அதே மாதிரிதான் அவன் அதுவாகவே ஆவான். அப்படி எண்யம் வாபி ஸ்மரன் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம ஏற்கனவே பார்த்தா அம்பரீஷ் மாதிரி ஆனானப்பட்ட பெரிய பெரியவாள்லாம் கூட கடைசி காலத்துல அந்த நாராயணன்ற பெயரை கூப்பிட்டு அவன் மோட்சத்தை அடைஞ்சான்னு தெரியுது பாகவத புராணங்கள்ல. ஜடபரத வியாக்கியானத்துல பார்த்தான்னாக்க என்ன தெரியுது, கடைசியில அவர் மானையே நினைச்சிட்டு இருந்ததுனால அடுத்த ஜென்மால மானா பிறந்தார் அப்படின்னு தெரியுது. ஆகையினால நம்ம கடைசியா என்ன நினைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் கோயிங் டு கவுண்ட் அப்படின்னாக்க அது வரணும்ன்றது அவ்வளவு ஈஸி இல்லையே. எப்படின்னாக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு இருக்கிற கபம், பித்தம், வாதம் இந்த ரோகத்தினால பீடிக்கப்பட்ட அந்த காலம் வரும்போது நான் எங்க பகவானை நினைக்கிறதுன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு இப்போதே இன்னைக்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பகவான் நமக்கு சொன்னார். இன்னிலேருந்தே அதை பண்ண ஆரம்பிச்சாதான் அந்த சமயத்துல கொடுக்கும் போது அந்த பிரம்மத்தை நினைக்க முடியும். இல்லைன்னாக்கா அந்த பிரம்மத்தை எங்களால நினைக்க முடியாது, வேற ஏதோ நினைப்புதான் வரும். அதனால இந்த ஜென்மாவானது சார்த்தகம் இல்லாம போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே இருக்க இந்த பிரயாண காலத்துல வரக்கூடிய விஷயங்களை சொல்லும் போது இப்ப என்ன சொன்னாரு, ரெண்டு விதமாக இந்த தேகத்திலிருந்து இந்த சூக்ஷ்ம சரீரமானது போகும் பொழுது ரெண்டு விதமான கதியை இது அடையிறது. ஞானியா இருந்தா பிரச்சனையே இல்லை, அவனை பத்தி இப்போ பேச்ச கிடையாது. ஏன்னா நத்திய பிராணாகா உத்ராமந்தி, அவனுடைய பிராணங்களோ அவனுடைய புலன்களோ எங்கேயும் போவதில்லை. பிரம்மைவசன் பிரம்மைவா ஆப்னோதி, அவன் பிரம்மமாக இருந்து கொண்டு பிரம்மமாகவே ஆகிறான் அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல 4வதுல டிக்ளேரே பண்ணிட்டார். அதனால யாக்கியவல்கியர் கரெக்டா அப்படி சொன்னதுனால இப்ப என்ன இருக்கு, ஞானிக்கும் இந்த போறது வர்றது அப்படின்றதும் இல்லை. அப்ப யாருக்கு இருக்குன்னாக்க கர்மிக்கும் கிடையாது. கர்மி நமக்கு தெரியாது. கர்மியா இருந்தான்னாக்க எல்லாத்தையும் இந்த ஜென்மா முடிஞ்ச உடனே அவனுடைய கணக்குப்படி அவன் திருப்பி பிறந்துதான் ஆகணும். இதுக்கு நடுவுல ஒரு கேட்டகரி இருக்கு, இந்த பிரம்ம உபாசகர்கள். இந்த உபாசகர்கள்லாம் எங்க போறாங்க அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. இப்போ கர்மியா இருந்தா திருப்பியும் வந்துடுறான், ஞானியா இருந்தா ஒரு கதியுமே கிடையாது. இது ரெண்டு கேட்டாங்க நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது இந்த உபாசகர்கள். இந்த உபாசகர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னா பிரம்மலோக பிராப்தி வரைக்கும் வருகிறது. ஆனா பிரம்ம புவனான் லோகா புனராவர்த்தி அர்ஜுனான்னு சொல்லியிருக்காரு. அதனால இது எல்லாமே புனராவர்த்தி அப்படின்னா என்ன தெரியுது, அங்க போய் அந்த இவனுடைய காலம் சரியா இருந்தது. ஆனால் அங்க வந்து பிரம்மதேவரோ சனகசனாதிகாலையோ இதே வேதாந்தத்தை அங்க போய் படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரப்போறான். அந்த வேதாந்தத்தை படிக்கும் போது சம்வித்யா புத்தி சம்யோகம்னு 6வது சாப்டர்ல தியான யோகத்துல நமக்கு என்ன பகவான் சொல்லி கொடுத்தாருனாக்க, இவன் இறக்கும் பொழுது இவன் படிச்ச அந்த நாலேஜோட தான் இவன் மேல போறான். அதனால இவனுக்கு வந்து இங்க என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கு மேலதான் அவனுக்கு அங்க கிடைக்கிறது. இப்படி கிடைக்கிறதுனால அவன் என்ன பண்றான், அந்த பிரம்மாதி காலம் எவ்வளவு நாள் இருக்கோ அது வரைக்கும் அவன் அங்கேயே இருந்து விட்டு அதுக்கப்புறமா தான் அவன் பிரளயம் வரும்போது போறான்னு சொல்லியிருக்காரு. இப்படி கிரமமுக்தியை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த கிரமமுக்தி சொல்றதுனாலதான் அங்கங்க உபநிஷத் என்ன பண்றதுக்கு இந்த உபாசனையும் வித்யான்ற பேர்ல அழைக்கிறது, ஞானத்தையும் பிரம்ம வித்யான்னு அழைக்கிறது. இது எப்படி இதுவும் வித்யா அதுவும் வித்யா அப்படின்னாக்க இது கிரமமுக்தி பழக்கமா இருக்கு. வித்யான்னா முக்தியில கொண்டு போய் விடணும். ஆகையினால இதுவும் கிரமமுக்தியா இருக்கு, அது சத்திய முக்தியா இருக்கு, ஜீவன் முக்தியா இருக்கு. ஜீவன் முக்தியா இருக்கிறது தான் அது ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கேயே அதை அடையலாம். இதெல்லாம் எப்போ அடையணும்ன்ற கேரண்டி எல்லாம் கிடையாது. எப்போ போவோமோ எப்போ போய் அங்க இருப்போமோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்குமோ அதுக்கு நடுவுல அநேக விதமான லோகங்கள்லாம் இருக்கு. ஆகையினால இது வேண்டாம் இங்கேயே படிக்கணும்ன்றதான் உபாசனை. ஆனாலும் இப்ப சந்தேகம் இருக்கு நமக்கு,
இந்த மாதிரி அந்த காலத்துல இப்படிப்பட்ட உபாசகன் சாகும் பொழுது அவன் என்ன ஆகிறான், கர்மியாக அவன் சாகும் பொழுது என்ன ஆகிறான்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இவனுடைய கேள்வி பிரயாண காலத்துல என்ன ஆகும்னு அர்ஜுனன் கேட்டதுனால பகவான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானதான இப்ப சொல்றாரு. எத்திர காலே து அனாப்ருத்திம் ஆப்ருத்திம் சைவ யோகினஹ பிரயாதா ஜாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப. எத்திர காலே அப்படின்றாரு. இங்க ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டார். காலம்னாக்க நமக்கு தெரிஞ்சதான் டைம். ஆனா இந்த இடத்துல எத்திர காலே அப்படின்னாக்கா காலம் அவர் மீன் பண்ணல. எந்த மார்க்கத்துல ஏன மார்க்கேன எந்த மார்க்க, அது காலாபிமானி தேவதைகளால இழுத்து கொண்டு போகக்கூடிய மார்க்கமா இருக்கிறதுனால காலம்ன்ற ஒரு பிரயோகத்தையே அவர் யூஸ் பண்றாரு. எப்படி அநேக மரங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சொல்ல மாங்காடு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அது காடாது அப்படின்னா என்ன ஒரு யூசேஜ் அது அந்த மாங்காய்கள் அதிகமா இருக்கு பகுத்துவத்தை குறிக்கிறதுக்காக. இங்கே இவனை தூக்கின்னு போறதுக்காக அநேக தேவதைகள் அபிமான தேவதைகள்ல இவனுடைய கதிக்கு ஹெல்ப் பண்றதுனால அந்த காலம்ன்ற பதத்தையே அவர் யூஸ் பண்ணிட்டாரு. எத்திர காலே து அனாவிருத்தி, எந்த காலத்துல எந்தெந்த மார்க்கத்துல பிரயாதாக யாந்தி, இந்த பிரயாணம் பண்ணக்கூடிய டிராவலர் ஆனவன், இந்த சரீரத்தை விட்டுட்டு போகக்கூடிய இந்த டிராவலர், இன்னொரு லோகத்துக்கு போகக்கூடிய இந்த டிராவலர் எதை அடைகிறான் அப்படின்னு கேட்டா ஆவிருத்தின் அனாவிருத்தின்னு ரெண்டு இருக்கு. ஆவிருத்தின்னா திரும்பி வரக்கூடியது, அனாவிருத்தின்னா திரும்பி வராததான நான் ரிட்டர்னபிள் பேசிஸ்ல ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் ரிட்டர்னபிள் பேசிஸ்ல போறாரு. அதனால இந்த ஆவிருத்தின் அனாவிருத்தின் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இவர்கள் யோகிகள் பிரயாத்தாக இப்போ டிராவலர்ஸ். யாத்தம் அப்படின்னா யானம்னாக்க பஸ் அர்த்தம். யாத்தானா அதுல டிராவல் பண்றான், யாத்தாகனா ப்ளூரல், பிரயாத்தாகனா நன்னா டிராவல் பண்றோம். எந்த டிராவல் இந்த சரீரத்தை விட்டுட்டு பிரயாண காலத்துல போகக்கூடிய, பிரயாண காலம்னா அந்த காலம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். பிரயாத்தாக யாந்தி, அந்த தம் காலம், அந்த போகக்கூடிய அந்த மார்க்கத்தை வக்ஷ்யாமி, இப்பொழுது உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லுகிறேன். ஏ பரத ரிஷப, ஏ பரத குலத்துல பிறந்த ரிஷபனே அப்படின்னா என்ன, புல் அமங் தி மென் அப்படின்னா பரத குலத்துல இருக்கக்கூடிய சிரேஷ்டனே பரத ரிஷப. எத்திர காலே து அனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினஹ பிரயாதா ஜாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரத ரிஷப. எந்தெந்த மார்க்கத்தினால எப்படி பயணப்பட போகிறார்களோ அந்த யோகிகள், அதை ஆவிருத்தின் அனாவிருத்தின்னு ரெண்டு மார்க்கங்கள் இருக்கு. அந்த ரெண்டு மார்க்க தம் காலம் அவர்கள் போகக்கூடிய இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பிரவக்ஷ்யாமி அப்படின்னார். அது என்ன ரெண்டு காலம், ரெண்டு மார்க்கம் அப்படின்னு கேட்டனா, தேவயானம்னு ஒரு மார்க்கம், அதுக்கு பேரு இன்னொரு பேரு அச்சிராதி மார்க்கம்னு பேரு, இன்னொரு பேர் அதுக்கு உத்தராதி மார்க்கம். இதெல்லாம் வேற வேற பேர்ல வேற வேற உபனிஷத்துகள் நமக்கு அப்படி சொல்லியிருக்கு. இதுக்கு சுக்லகதி அப்படின்னு ஒரு கதி இருக்கு, ஒரு மார்க்கம் இருக்கு. கிருஷ்ணகதி அப்படின்னு ஒரு மார்க்கம் இருக்கு. இந்த சுக்லகதி அப்படின்ற மார்க்கமானது எப்படி இருக்குன்னா, இதை இன்னொரு பேர்ல அர்ச்சிராதி மார்க்கங்கள் அப்படின்னு, அர்ச்சி மூலமாக சூரியனை நோக்கி இவர்கள் இறந்த உடனே இவருடைய செய்த பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் இவ ஹோமம் பண்ணும் பொழுது, அந்த அக்னிக்கு இவ ஹோமம் பண்றா, யாகங்கள்லாம் பண்ணும் பொழுது அது அவளுடைய ஆத்துக்காரியா இருக்கக்கூடிய சுவாகாவானவள் இவர் பண்ணக்கூடிய காரியங்கள்ல அந்த ரஷ்மி வழியாக எடுத்துன்னு போய் அந்த அடை மாதிரி சூரியன்ல இருக்கு. அதுல ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு ஒரு இடம் அங்க குறிப்பிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த வேதத்தை சேர்ந்தவா அவாவா பண்ற காரியங்க அவாவாளுக்கு தனி ஐடி அங்க இருக்கு. அந்தந்த ஐடியில போய் இங்க எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போய் சேர்றதோ அப்படி போய் அந்த அடையில போய் சேர்றது. இது போடுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அர்ச்சிஸ் தான் இதுக்கு வயா மீடியாவா எடுத்துன்னு போறது. அதனால இதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு ஒரு பேரு. இது இவாள் எல்லாமே உபாசகர்கள் போகக்கூடிய மார்க்கமா இது இருக்கிறதுனால இவா எல்லாமே காட் ஃபியரிங் பர்சன்ஸ், எல்லாமே கடவுள் தான் சர்வம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உபாசனை பண்ணவா. அதனால இவாளுக்கும் லோகத்துல இருக்கவாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவாளெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கிறதுனால இவாளெல்லாம் என்ன பண்றாரு, சுக்லகதி இவாளெல்லாம் போறது பிரைட்டரான ஒரு பாத்துல இவாளெல்லாம் போவாங்க. பிரைட்டர் பார்த்தா போறதுனால இவாளுக்கு போறதுனால இதுக்கு பேரு சுக்லகதி அப்படின்னு பேரு. இன்னொரு ஒரு பேரு இதுக்கு உத்தராயணம்னு பேரு, வடக்கு பக்கமாக போகிறார்கள். அதனால உத்தராதிகமனம் இது அப்படின்னா. இன்னொன்னு என்னன்னாக்க தட்சிணகதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தேவயானம். ஏன்னா யாத்தார்கள் தானே இவர்கள் போகக்கூடிய யானம் என்ன, தேவயானம். தேவர்களை பிடித்து கொண்டு போறதுனால தேவ
மார்க்கத்தின் வழியாக போகிறவர்கள் இந்த உபாசகர்கள் பண்ணவர்கள். இன்னொரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. அவர்கள் போகக்கூடிய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா கிருஷ்ணகதி. கிருஷ்ணகதி அப்படின்னாக்க டார்க்னு நம்ம புரிய கூடாது. கம்பேர்ட் டு சுக்லகதி அது டார்க். கம்பேர்ட் டு சூரியன் சந்திரனானவன் கம்மி பிரைட் இல்லையா, அதனால இவா எல்லாம் கிருஷ்ணகதியில போகிறார்கள். இந்த கர்மிகள்லாம் இவெல்லாம் எப்படி பண்ண பித்ருயானங்கள் மூலமா இவெல்லாம் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் பையனுடைய காரியத்தை டிபெண்ட் பண்ணி தான் இவளுடைய டிராவல் இருக்கு. உபாசனா இருந்தா அவன் பண்ணின உபாசனையே அவனை காப்பாற்றும். பையன் இருந்ததுன்னா சேரும், அவ்வளவுதானே தவிர இவெல்லாம் டோட்டலி டிபெண்ட் ஆன் பசங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்றாங்க, பசங்களுடைய கர்மாவுக்கு தக்கின மாதிரி தான் இவாளுடைய மேல் பயணமானது தொடங்குகிறது. அதனால இதுக்கு பேரு, அதுக்கு தேவயானம்னு பேரு, இதுக்கு பித்ருயானம்னு பேரு, அதுக்கு சுக்லகதின்னு பேரு, இதுக்கு கிருஷ்ணகதின்னு பேரு, அதுக்கு உத்தராதி மார்க்கம்னு பேரு. இவெல்லாம் தென்புலத்தார வழியாக போகிறார்கள், அதனால தட்சிண மார்க்கம் அப்படின்னு பேரு. இப்படி 2 விதமான மார்க்கங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 2 விதமான மார்க்கங்களை பத்தி சூத்திர பாஷ்யங்கள்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மார்க்கத்தை பத்தி நிறைய இவர் சொல்லியிருக்காரு. அர்ச்சிஷ்யன்னு ஒரு முதல் மார்க்கம், அதுக்கப்புறம் அகர் தேவத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவத்தை, அதுக்கப்புறம் உத்தராயண தேவத்தை. அப்படின்றதுனாலதான் உத்தரகதி. உத்தராயணத்துல போகிறவர்கள் அவர்கள், தட்சிணாயணத்துல போகிறவர்கள் தென்முலமா போகிறவர்கள் தட்சிணாயணத்துல போறதுனால அவருக்கு தட்சிணகதி. இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. இவா போகும்போது அதுக்கப்புறம் சம்மஸ்தர தேவதையை இவாளை காப்பாத்துறது. இவா பண்ண புண்ணியங்களை வச்சுட்டு இவாளை எப்படி அழிச்சுன்னு போறதுன்னா அர்ச்சி அப்படின்ற தேவதையானவர் மூலமா இவா போறான். அதுக்கப்புறம் அகர் தேவத்தை மூலமா போறான். அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவத்தை மூலமா போறாங்க. அதுக்கப்புறம் உத்தராயண தேவத்தை வழியா போறாங்க. அதுக்கப்புறம் சம்பஸ்தர தேவத்தை வழியா போறாங்க. இப்படி அவ போகும்பொழுது தேவலோகத்துக்கு போய் அடையிறாங்க. அந்த தேவலோகத்திலிருந்து மேல வாயு லோகம்னு இருக்கு, ஆதித்ய லோகம் இருக்கு, சந்திரலோகம், இப்படி ஒரு லோகமா இருக்கு. ஒரு ஸ்ருதி ஒரு விதமா சொல்லிருக்கு. இது சம்பஸ்தர தேவதையானவர் வாயு லோகத்துக்கு போறாருன்னு ஒரு ஸ்ருதி சொல்றது, இன்னொரு ஸ்ருதியில தேவலோகத்துக்கு போறாருன்னு சொல்றது. ஆச்சாரியா அங்கங்க என்ன சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி, அதெல்லாம் தப்பு இல்ல, அவாவா இந்த ஆங்கிள் பார்த்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தா அவருக்கு இன்விடேஷன் வாங்கன்னு கூப்பிட்டா அவரை வாங்கன்னு கூப்பிட்டா, அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தானா அவரையும் வாங்கன்னு கூப்பிட்டதாதான் அர்த்தம் இல்லையா. கும்பல்ல இருக்கும் போது டைம் இல்லை. அத மாதிரி ஒரு இடத்துல ஒரு விதமா பேசியிருக்கே தவிர எல்லா யானங்களும் கரெக்டா தான் சொல்லியிருக்கு. இப்படி 14 விதமான லோகங்கள் பிரம்மலோகத்துக்கு போற வழியில இருக்குன்னு சொல்லியிருக்கு. அர்ச்சி தேவதையினால கூட்டின்னு போறான். அதுக்கப்புறம் அகர் அபிமான தேவதையினால இவன் கூட்டின்னு போறான். சுக்லபக்ஷ தேவதையினால கூட்டின்னு போக படிக்கிறான். உத்தராயண தேவதையினால கூட்டின்னு போக படிக்கிறான். சம்பஸ்கர தேவதையினால கூட்டின்னு போறான். அதுக்கப்புறம் தேவலோகத்துக்கு வழியா போறான். அதுக்கப்புறம் வாயு லோகத்துக்கு போறான். அதுக்கப்புறம் ஆதித்ய லோகத்துக்கு போறான். அதுக்கப்புறம் சந்திரலோகத்துக்கு போறான். அதுக்கப்புறம் வித்யுல் லோகத்துக்கு போறான். அப்படின்ற வரைக்கும் உபனிஷத் சொல்லியிருக்கு. அதோட என்ன பண்ணிருக்கு சொன்னா, இதுக்கப்புறம் மேல போகக்கூடிய லோகங்கள் இருக்கு. வருணலோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், அதுக்கப்புறம் தான் பிரம்மலோகம். இதை எப்படி எடுத்துன்னு போவாங்கன்னா, இங்க இவாளுடைய செய்த புண்ணியங்களுடைய பரிபாகத்தினால அங்க அமானவ புருஷர்கள் அப்படின்னு இருக்க, மனுனால சிருஷ்டிக்கப்படாத அமானவ புருஷர்கள் இருக்காங்க. அவள்லாம் என்ன பண்றாங்க, இவர் அந்த வித்யுல் லோகத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையில போய் இவ எல்லாரையும் போட்டுறான். அங்க இவ பண்ண எந்த குரு பரம்பரையில எந்த குரு பாதுகையினால அவ வராளோ அந்தந்த குருக்கள் அவிச்சின்னமா வந்துட்டே இருக்கு. சதாசிவ சமாரம்பான்னு இந்த இதுல அங்க வரவா, சரி நம்மளுக்கு சேர்ந்தவன் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவான், அங்க இருக்கக்கூடிய ஒரு அமானவ புருஷனா இருக்கக்கூடிய இவாளை ஏகின்னு கையை பிடிச்சு கூட்டின்னு போவாராம் மேல் லோகத்துக்கு. ஏன்னா இந்த லோகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் தேவதைய சொல்றீங்க, இன்னொரு பக்கம் பேசும்பொழுது லோகம்னு சொல்றீங்க, இது எதன்னு எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது நமக்கு. இதெல்லாம் என்ன, இது சைன் போர்டு மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அடுத்த லோகத்துக்கு போய் இது டைரக்ஷனா இல்ல அங்கங்க ஒரு போகங்கள் இருக்கா, இப்படின்ற டிஸ்கஷன்லாம் இருக்கு. அந்தந்த தேவதைகள் அந்தந்த லோகத்துக்கு அந்தந்த லோகத்தின் வழியாக அழைத்து போய் ஒவ்வொருத்தர் இவனை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அந்தந்த அபிமானி தேவதைகள். இப்படி எல்லாம் எடுத்துன்னு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய அமானவ புருஷர்கள் இவாளை கொண்டு போய் பிரம்மலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த உபாசகர்களை எல்லாம் எந்த உபாசகர்களை அப்படின்னாக்கா, பிரதிப உபாசகர்கள் பண்ணக்கூடிய பிரம்ம ஒரு பொருள்ல பகவான நினைச்சுன்னு சாலி கிராமத்துல விஷ்ணு
புத்தியோ இப்படி பண்ணக்கூடிய உபாசகர்கள்லாம் அங்க போன உடனே இவாளுக்கு வேதாந்தம் இல்லை. அதனால இவா வேதாந்தங்கள் அங்க படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னாக்கா புனராவர்த்தி தான் அங்க போனாலும். ஏன்னா பிரம்மலோகா புனராவர்த்தினா யார் இங்க அகங்கிரக உபாசனையாக பண்றானோ இந்த வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியதான அந்த சாண்டில்ய உபாசனை, இந்த விராட் உபாசனை, வைஸ்வானர் உபாசனை இப்படி எல்லாம் பண்ணி கொள்கிறவர்களுக்கு ஆத்மா தான் அப்படின்னு தெரியும். வேதாந்தத்தை படிக்கிறவங்க பண்ணக்கூடிய உபாசனை டெய்லி வேதாந்தத்தை படிக்கின்றே அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ற இவாளுக்கெல்லாம் என்ன கதி வருதுன்னா, இங்கேயே இந்த வேதாந்தத்தை படிச்சுன்னா சிரவணமுடான நிதித்தியாசங்கள்னால இங்கேயே அவளுக்கு சத்தியம் முக்தி அந்த பிரயாண காலத்துக்கு முன்னாடி கணம் முன்னாடியே இவாளுக்கு வந்துடும். அப்படி டெய்லி அப்படி இருந்ததுன்னா கூட இவாளை இந்த அமானவ புருஷர்கள் இவாளை பிரம்மலோகத்துக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவான்னு முண்டகோ பிடிக்க சொல்றது. ஏகி ஏகி அப்படின்னு சொல்லி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அழைச்சிட்டு போய் அங்க போய் சனக சனாதனங்கள்ல இல்ல பிரம்மாஜியினுடைய 4 முகத்துல ஒரு முகத்தின் மூலமாகவோ இதே வேதாந்தத்தை ஆத்மானாத்ம விவேகம் விஹாமுத்ரார்த்த பலபோத விராகா சாதன சதஸ்தே சம்பத்தி இதேதான் வழி. அதை பண்ணிதான் அங்க போய் அவளுக்கு அதாவது முக்தி கிடைக்கிறதுனால அது கிரம முக்தி பழக்கமாக இருக்கக்கூடியது சுக்லகதியா இருக்கு. இந்த கிருஷ்ணகதியா இருக்கக்கூடியது கர்மிகதி. இவாளுடைய மார்க்கமானது தூம மார்க்கமா இருக்கு. அதுல நிறைய கஷ்டங்கள்லாம் இப்ப அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. டிபெண்ட் ஆன் பித்ருடைய காரியங்கள்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு போறதுனால இவாள்லாம் என்ன பண்றா, அங்க போன உடனே கொஞ்ச காலம் இருந்துட்டு இவாளுக்கு என்ன டைம் இருக்கோ 1 வருஷமோ 2 வருஷமோ அது வரைக்கும் பண்ணி இவன் பையன்லாம் கர்மா பண்ணோடனே இவன் திருப்பி பிறக்க போறான். இங்கேயே ஏதாவது ஒரு அம்மா அவனுடைய வயசுல பிறந்துதான் ஆகணும் அப்படின்ற விஷயத்த இப்ப சொல்ல போறார் பகவான் நமக்கு. அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ சன்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாஹ. அக்னிஹி முதல் தேவதை. இவன் பிரயாண காலத்துல ஆன உடனே அந்த அக்னி தேவதை இவனுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி கூட்டின்னு போற அக்னிஹி. அத இத கூட்டின்னு போறாரு நான் சொல்றதுனால அது ஒரு கைடா இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்தந்த தேவதைகள் அந்தந்த தேவதை அதனுடைய காரியத்தை பண்றது. அக்னிஹி தேவதா, ஜோதிர் தேவதா. அக்னி தேவதாவும் ஒண்ணுதான், ஜோதிர் தேவதாவும் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னா, அக்னின்றது சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த அக்னி தேவதா, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளியாக இருக்கக்கூடிய தேவதை அதுக்கு ஒரு தனி ஜோதமானமாக இருக்கக்கூடிய அதை விட ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு தேவதை அங்க அக்னி தேவதை, ஜோதிர் தேவதை. அதுக்கப்புறம் இந்த நாளுக்கு அஹஹா அப்படின்னாக்க டே, அஹோ ராத்திரம், ராத்திரின்னா நைட்டு, அஹஹான்னாக்க டே. தசஹரா அப்படின்னா 10 நாட்கள் கொண்டாடுறதுதான் தசரா, தசஹரா. இது ராத்திரியா கொண்டாடுனா நவராத்திரி. அகோராத்திரத்துல அந்த அஹஹா அப்படின்றது டேக்கு இது ஒண்ணு. சன்னோ மித்ர சம் வருணஹா சன்னோ பவத்வத் யமான் நம்ம சொல்றதுல அந்த மித்ரனானவன் தின அபிமான தேவதை, வருணனானவன் ராத்திரி அபிமான தேவதை. அதனால இவ 2 பேருடைய தயவு வேணும்ன்றதா வேதாந்தம் வரும்போதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ணி வச்சிடறோம் அவளுக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிதா. அக்வி ஜோதி அஹஹா சுக்லஹா ஷண்மாசா உத்தராயணம். 6 மாசங்கள் உத்தராயணம். 6 மாசங்கள் உத்தராயணத்தை பார்த்துக்கக்கூடிய தேவதை உத்தராயண தேவதை. இவர்கள்லாம் எப்போ இந்த அக்னி தேல மறிக்கிறானோ, எப்போ உத்தராயணத்துல மறிக்கிறானோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்க வரா மாதிரி இருக்கு. அந்த அர்த்தம் இல்ல. ஏன்னாக்கா அவர் அது சூத்திர பாஷ்யத்துல எப்படி தீர்மானம் பண்ணாக்க, சுக்லபட்சத்துல இறங்குறான், கிருஷ்ணபட்சத்துல இறங்கினா என்ன, ராத்திரியா இருந்தா ஒண்ணு காத்தால இருக்கக்கூடிய சூரியன் போது இன்னொரு பக்கத்துல அவர் சூரியன் அங்க இருந்துட்டே இருக்காரு. இங்கேயும் அதனுடைய வெளிச்சம் இல்லாம போகல எல்லா நாள்லயும். அதனால இந்த அர்த்தம் இல்ல. மதிச்சான்னாக்கா அதுதாங்க அந்தந்த அபிமானி தேவதைகள் உபாசனை பண்ணவன் அவன் எப்படி போனாலும் அவன் கூட்டிட்டு போயிடுவாருன்ற அர்த்தத்தை இங்க புரிஞ்சுக்கணும். சுக்லபட்ச கிருஷ்ணபட்சத்துல கிரிமினலா இருந்தா கூட சுக்லபட்சத்துல போவான். அதனால எல்லாரும் பிரம்மபாப்தின்னு சொல்றது லாஜிக் இல்ல. எவ்வளவு பெரியவர்களா அப்புறம் கிருஷ்ணபட்சத்துல போயிட்டு அவெல்லாம் தூம மார்க்கத்துல போவான்னு சொல்றதும் லாஜிக்கலா வராது. அதனால இங்க என்ன பண்ணா அந்தந்த தேவதையினால அழைச்சி போக படிக்கிறான்னு புரிஞ்சிருந்தாரு சரியா போயிடுச்சு. இவர் கிருஷ்ணபட்சத்துல செத்து போனாலும் இவர் உபாசகரா இருந்தா இவரை உத்தராயணத்துல இருக்கக்கூடிய தேவத்தை தான் இவர் அழைச்சின்னு போறாருனால அப்படின்னு அர்த்தம். அக்னிஹி ஜோதிஹி அஹஹா சுக்லஹா சன்மாசா உத்தராயணம். இந்த 6 மாதங்கள் சூரியனானவன் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலத்துக்கு பேர் உத்தராயணம்னு பேரு. இந்த உத்தராயண தேவதைகள் தத்திர பிரயாதா கச்சந்தி. இத டிராவலர் அவன் தத்திர அப்படின்னா இந்த இடத்துல தேவயானேன கச்சந்தி. தத்திரன்னா அந்த தேவயான மார்க்கத்துல இவர்கள் போகிறார்கள் இந்த உபாசகர்கள்.
சேர பிடிச்சது அக்னி, ஜோதிஷு, அகர் தேவதை, சுக்லபட்ச தேவதை, உத்தராயண தேவதையை பிடித்துக் கொண்டு இவர் மேல இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் இவர் சொல்லல, அதெல்லாம் உபநிஷத்துல இருக்கிறத அவர் சுருக்கமா இங்க சொல்லிட்டாரு. அதனால தத்திர பிரயாத்தாக கச்சந்தி அப்படின்னு பிரம்மவிதோ ஜனாகா. யாரு அப்படின்னாக்க பிரம்மவித்துனாக்க இங்க உபாசன பராகம். இந்த உபாசன பராகங்கள்லாம் பிரம்ம கச்சந்தி, பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள். இந்த உபாசகர்கள் எல்லாம் பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள். சகுண பிரம்ம உபாசகாக அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொரு இடத்துல நிஷ்காம சகுண பிரம்ம உபாசகர்கள். நிஷ்காமமா யாரு பண்ணாலும் இப்படிப்பட்டவர்கள் இந்த மார்க்கத்தின் வழியாக பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள். ஞானியாக இருந்தாருனாக்கா அவருக்கு இது தேவையே இல்லை. ஏன்னா இது கிரமமா போறவாளுக்கு தான் இது சொல்லிட்டு அவருக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா சத்தியம் ஜீவனேவ முக்தி. அவர் ஜீவன காலத்திலேயே அவர் முக்தி அடைகிறதுனால அவரை நம்ம வச்ச இந்த யோகின்றது இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா கர்மி ஞானி அப்படின்னும். ஏன் கர்மின்னு சொல்றேன், கர்மயோகின்னு சொல்லன்னா கூட அந்த கர்மயோகத்துல பண்ணவனும் உபாசனை பண்ணல. அவன் கர்மயோகமா ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணன தவிர அவனுக்கு இன்னும் உபாசனை பாக்கி இருக்கு. அந்த உபாசனை பண்ண பிறகுதான் அவன் இந்த நிலையை அடைய முடியும். அது வரைக்கும் இந்த கர்மியோட தான் அவன் இருக்கான். அவனுக்கு நல்ல கதி கிடைக்கிறது, அவ்வளவுதான் தவிர கர்மியை விட. ஆனால் நம்ம இங்க புரிஞ்சுக்க போற உபாசகனானவன் பிரம்மலோகத்துக்கு போறான், கர்மியானவன் தூம மார்க்கத்தின் வழியா தட்சிண மார்க்கத்துக்கு போறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ சன்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹ. தத்ர பிரயாதன தேவயானேன பிரம்மலோகத்துக்கு போகக்கூடியவர்கள் இந்த கதி வழியாக போகிறார்கள். தூமோ ராத்ரிஷ்டதா கிருஷ்ணா சன்மாசா தட்சிணாயனம் தத்ர சாந்திரமசம் ஜோதி யோகி பிராப்திய நிவர்த்ததே. இப்போ இங்க என்ன சொல்றாரு, யோகி பிராப்திய நிவர்த்ததே, போயிட்டு திரும்பி வரான் அப்படிங்கிறதுனால இப்போ முதல்ல சொன்னவர் என்ன ஆச்சு, அப்போ அவன் திரும்புறது இல்லை என்ன. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லும்போது ரெண்டுத்தையும் சொல்லிடுறார், ஆவர்த்தி அனாவர்த்தின்னு சொன்னாரு. இங்க ஆவர்த்தியை சொல்லும் பொழுது தூம மார்க்கத்தை சொல்றார். அதனால இது நம்ம கன்க்ளூஷன் என்ன, சுக்ல மார்க்கம் போறவர்கள் அனாவர்த்தியை அடைகிறார்கள் அப்படின்னு. இந்த தூமம் அப்படின்னாக்க லிட்ரலா சொல்லணும்னாக்க தூமம்னாக்க ஸ்மோக் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க தூமம்னா லெஸ் பிரைக்கர்ன்றது சொல்றதுக்காக இருக்கக்கூடிய டார்க்கர் சைடு சொல்றதுக்காக தூமஹா தூம தேவதை, அப்புறம் ராத்திரி தேவதை, அப்புறம் ததா கிருஷ்ணபக்ஷ தேவதை, சன்மாசா தட்சிணாயனம் 6 மாசமா இருக்கக்கூடிய தட்சிணாயனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தேவதை. இவர்கள்லாம் தத்திர சாந்திரமசம் ஜோதிஷி பிராப்திய அப்படின்னாரு. இங்க அவங்க பிரம்ம பிராப்திய பிரம்மலோகத்துக்கு போறான். இவ சந்திரலோகம் வரைக்கும் தான் போக முடியும். சந்திரலோகம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் இவ திரும்பி வந்துடணும். சந்திரலோகத்துக்கு மேல இல்ல. சாந்திரமசம் ஜோதிஷி யோகி பிராப்திய நிவர்த்ததே. இவனும் யோகி தான். ஆனா இவன் ஒரு கர்மியாவே இருந்திருக்கான், உபாசனைக்கே வரவே இல்லை. அதனால இது ஈஸ்வரார்ப்பணமா இருந்ததுனால இவனுக்கும் அந்த அனுபவங்கள்லாம் உண்டு. சந்திரலோகத்துல அனுபவத்தோட இவனுடைய அனுபவம் தீர்ந்து போயிடும். அது ஆன உடனே சீனிய புண்ணிய மத்திய லோகம் விசந்தி அப்படின்னு இவன் திரும்பி வந்துடுறான். தூமோ ராத்திரி ததா கிருஷ்ணா சன்மாசா தட்சிணாயனம் தத்ர சாந்திரமசம் ஜோதி யோகி பிராப்திய நிவர்த்ததே அப்படின்னு. இந்த இதுல நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கு. அவன் என்ன சொன்னா, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், தபோலோகம், ஜனோலோகம், தபோலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லோகத்துல சந்திரமசம் இருக்கு. சத்தியலோகம் இதுக்கு அப்பாற்பட்ட இருக்கிறது தான் பிரம்மலோகம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சில ஆச்சாரியர்கள்லாம் அப்படி அவளுக்கு அங்க ஸ்ருதி கிடைக்கிறது. ஆனா மொத்தத்துல நமக்கு என்ன கிடைக்கிறது, இந்த சந்திரலோகம் பிராப்தியான்னு சொன்னதுனால சொர்க்கத்தையும் இவன் தொடரான் அப்படின்றது கிடையாது. கர்மயோகமா பண்றவனுக்கு எல்லா கர்மாவையும் ஈஸ்வர நிமித்தமாக பண்ணதுனால பலனை எதிர்பார்க்காம பண்ண அவனுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கணும்னு சொர்க்கலோகத்துல போய் அவன் அனுபவிக்கிறான். இந்திராதி பதவிகள்லாம் படித்து தேவதா ஸ்தானங்களை எல்லாம் அடையிறான்றதுனால இந்த சாந்திரமச லோகத்தை சொர்க்கலோகத்தோட ஈக்குவேட் பண்ணி சில வியாக்கியான கர்த்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி 2 விதமாக பிரயாத்தாக்கள், 2 விதமான டிராவலர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் சுக்லகதி வழியா போகிறவர்கள், இன்னொருத்தர் கிருஷ்ணகதி வழியா போறவர்கள். சுக்ல கிருஷ்ணே கதி ஏதே ஜகதாஸ்வதே மதே ஏகயா ஏகயா யாதி அனாபிருத்திம் அன்யயா ஆவர்த்ததே புனஹ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இப்ப சொல்றாரு. சுக்ல கிருஷ்ணே கதி, சுக்லகதி கிருஷ்ணகதி ரெண்டும் சேர்ந்தா கதி கதி கதி.
அதனால கத்தின்னு தீர்க்கம் போட்டதுனால ரெட்ட டூயல் அர்த்தம். அங்க கதி என்ன டூயல்? சுக்ல கிருஷ்ண கதி ஏதே இவைகள் இரண்டும் டூ மார்க்கம்ஸ். என்னன்னா சுக்ல கதி கிருஷ்ண கதி. சுக்ல மார்க்கம் கிருஷ்ண மார்க்கம்ன்றது ரெண்டும் ஜெகதா சாஸ்வதே மதே. இந்த ரெண்டு மார்க்கமும் சாஸ்வதமாக ஜெகத்து எப்படி வந்ததோ, கிரியேஷன் எப்போ வந்ததோ அப்போல இருந்து இதெல்லாம் இருந்துட்டேதான் இருக்கு. ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு வரல. இதெல்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணும் பொழுது இந்த லோகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. இந்த பிரயாத்தாக்களை எல்லாம் அந்த தேவதைகள்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அதனால இது ஆபேட்சிகமான சாஸ்வதம். நம்ம வேதாந்தத்துல சொல்ற சாஸ்வதம் இல்ல. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா நஹன்யதே ஹன்யமானே சரீர, அந்த அந்த சாஸ்வதம் இல்ல. இந்த உலகம் இருக்கிற பிரளய பரியந்தம் இருக்கக்கூடிய சாஸ்திரம். அது நம்ம கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா பர்மனன்ட் ஜாபான்னு கேட்டா அவனும் ஆமான்றாங்க. அந்த பர்மனன்ட் என்ன ஆபேட்சிகமான ஒரு பர்மனன்ட் கேட்கறவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்மனன்ட். அது உண்மையான ரியல் பர்மனன்சி கிடையாது. இது ஜெகத சாஸ்வதே மதே. அது ஜெகத்து எப்போ ஆரம்பிச்சதோ கிரியேஷன் எப்போ அது வரைக்கும் சாஸ்வதமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏகையா இதுல ஒண்ணுல ஜாதி அனாவிருத்தம். உன்ன யாத்தினாக்க நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நமக்கு ஸ்பெஷலா வச்ச சுக்லையா அப்படின்னு போட்டுக்கணும். நீங்க சுக்லகதியினால போனீங்கன்னாக்க அனாவிருத்தி, அவன் திரும்பியும் வராத ஒரு நிலையை அடைகிறான். அந்நியா அந்நியா என்ன அர்த்தம்? சுக்லத்தை விட வேற இருக்கிறது அந்நியா என்ன கிருஷ்ணபக்ஷ தேவதை. இந்த கிருஷ்ண மார்க்கத்துல போறவன், கிருஷ்ண கட்சியில போறவன் ஆவர்த்தத்தே புனகா, அவன் திரும்பியும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஷ்யதி கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. கிருஷ்ண அர்ஜுனா, ஏதே ஸ்ருதி, ஸ்ருதினா மார்க்கம். இந்த ரெண்டு மார்க்கமும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இத யாரு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஜானன்னு. இந்த ரெண்டு மார்க்கத்தையும் ஜானன்னு கஷ்டன யோகி இத தெரிஞ்சுட்டான்னாக்க எந்த யோகி இருக்கானோ அவனுக்கு இப்ப வேல்யூ ஆஃப் உபாசனையும் தெரிஞ்சிட்டு வேல்யூ ஆஃப் ஞானமும் தெரிஞ்சிட்டு இல்லையோ, அவன் இன்னும் முக்கியத்தி ஒரு நாளும் மோகத்தை அடைய மாட்டான். அதுதான் இந்த வேதாந்தத்தினுடைய பலன். இந்த 8வது சாப்டரை படிச்சதனுடைய பலன் என்ன அப்படின்றது கடைசியில எண்டுல போய் சொல்றாரு. இந்த அறிவு இருந்தாலே போதும், அவன் ஒரு நாளும் இந்த உலகத்தை பார்த்து மோகத்தை அடைய மாட்டான். இந்த உலகத்துல இருக்கிறதுல எல்லாம் இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற அந்த அறிவோட அவன் இருக்கணும். ஏகே ஸ்ருதி பார்த்த ஹே பார்த்த ஜானன் அறிந்து கொண்டு யோகி முக்கியத்தி கஷ்டன யோகி முக்கியத்தை. எந்த யோகி இதனால மயங்குவதில்லை. தஸ்மாத் ஆகையினால என்ன பண்ணும்? சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. ஆகையினால எப்பொழுதுமே நீ யோகயுக்தனாக இரு, உபாசகனாகவே மாறு. இல்லைன்னா ஞான யோகத்துல ஈடுபடு. இது ரெண்டை தவிர வேற எந்த காரியத்தையும் செய்யாத அப்படின்னு உபாசனை. எப்பொழுதும் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப ஈஸ்வரன் ஸ்மரணம் பண்றானோ அப்பதான் அந்த காலத்துல அந்த ஸ்மரணமானது வரும். இல்லைன்னா வேற ஸ்மரணம் தான் வரும். வேற ஸ்மரணம் வந்ததுன்னா திருப்பி ஒரு ஜென்மா வரும். அப்புறம் பிரம்மலோக பிராப்தியானது கிடைக்காம போயிடும். இல்லையா, இங்கேயே ஞானத்தை அடைந்து இங்கேயே இந்த கஷ்டங்கள்லாம் சிரவண மன்னன நிதித்தியாசனங்கள் மூலமாக இங்கேயே ஜீவனேவ முக்தி, சத்தியா முக்தி, இங்கேயே உயிரோடு இருக்கும்போதே அந்த முக்தியை அடையணும் பிராணம் போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ யோக யுக்தோ பவார்ஜுன வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்து சைவ தானேஷு யத்புண்ய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத்சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்தியம். ஆகையினால என்ன பண்ணோம்? வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்து, வேதம் போதுதல்ல, வேதோ நித்தியம் அஜீயதாம் ததுதிதம் கர்மஸ்வ நிச்சயதாம் அப்படின்னு ஆச்சாரியார் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்க சொல்லி அவரை போய் கேட்டாங்களாம். அவர் இதுக்கு கடைசியா சர்வைக்க பீடம் ஏறுறதுக்கு முன்னாடி அவருடைய 32 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஆனால அவர் சரீர தியாகம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு கேட்டவுடனே அவர் சொன்ன ஸ்லோகங்கள் தான் சாதன பஞ்சகம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான அந்த 5 ஸ்லோகத்துல சொன்னார். அதுல வேதோ நித்தியம் அஜீயதாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். அதனால அது பிருகதாரண்ய உபநிஷத்துல கடபாஷ்யத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் கர்மகாண்டத்தை அங்கங்க கண்டனம் பண்ணியிருக்கேன். ஆனா அதே மாதிரி ஞான காண்டத்தை பத்திய சிரேஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னதுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, கர்மகாண்டத்திலேயே இருக்கிறவனுக்கு அந்த வேதத்துடைய கர்மகாண்டத்தினுடைய மரியாதையோ அந்த கர்மாவனுடைய மரியாதையோ அந்த வேதத்தினுடைய மரியாதையோ தெரியாது. வேதாந்தம் படிச்சவனுக்கு தான் அந்த கர்மால ஒரு உண்மையான ஒரு மரியாதை வரும். அவனுக்கு தான் அந்த தேவத்தை மேல உண்மையான பக்தியானது வரும். ஆகையினால அது தெரியணும்னு சொல்றதுக்காக நான் சொன்னேன்னு எழுதிக்காரு.
அதனால வேதேஷு நீங்க சொன்னா அந்த 2 வேதத்தையும் எடுக்கணும். கர்மகாண்டம் ஞானகாண்டம் 2த்தையும் எடுத்துக்கணும். அந்த 2 வேதத்தை பண்ணி கொண்டிருக்கிறதுனால யஜ்ஞேஷு, யஜ்யம்னாக்க என்ன, யஜ்யோ வை விஷ்ணு அப்படின்னு நானே தான் அது அகமேவ யஜ்யா அப்படின்னு இங்க முதல்லயே சொல்லியிருக்காரு. அதனால நான் தான் அந்த யஜ்யம். ஆனாலும் என்னை அடையறதுலதான் நீங்க இருக்கணும், அதுதான் யஜ்யம். அதே மாதிரி தபஸ், நீங்க உங்களுடைய பண்ற கமிட்மெண்ட் எல்லாம், நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னை ஸ்மரிக்கிறதுலேயே இருக்க வேண்டும் செய்வ. அது மாத்திரமல்ல, தானேஷு எல்லாருக்கும் முக்கியமா தானம் பிரதமம் வதந்தி அப்படின்னு வேதம் சொல்றது. எல்லாரும் நீங்க தானத்தினால எளிமைய கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவான். நீங்க ஒருத்தர் கொடுக்கலாம்னு வச்சீங்க, ஆனாலும் தானத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. பாத்திரம் மறிஞ்சு தானத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அபாத்திரமா இருந்தா தானத்தினுடைய வேல்யூ தெரியாம போயிடும். அதுவும் தானம் எப்படி பண்ணா, கிரியா தேயம் எப்பொழுதுமே வெக்கத்தோட பண்ண. ஏன்னா நான் கொடுக்குறேன், நான் தான் பண்றேன்னு அவன் நினைச்சிட்டான்னா அந்த தானத்துவம் போயிடுச்சு. அது சாத்விகமா ராஜச தானமா போயிடும். சாத்விகமான தானமா இருக்கணும்னாக்க எப்படி இருக்கணும்னாக்க அந்த அகம் அபிமானம் இல்லாம கொடுக்கக்கூடிய தானம் எதுவோ அது சியா தேயம். ஐயோ இவர் பண்ண எங்காத்து குழந்தைக்கு வந்து ஒரு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணி வச்சு அந்த ஆயுஷம் உங்களுக்கு அன்னைக்கு பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டியை வாழ்க்கிறாருனாக்கா அது எவ்வளவு பெரிய சிறப்பா வரப்போறது பின்னாடினா, இவர் சொல்லக்கூடிய வேத மந்திரத்தினாலேயே இவருடைய அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வேத அத்தியனம் பண்ணி இந்த பிராமணனால தானே அவருக்கு கொடுக்கும் போது போய் நான் வந்து இது போதுமா, நான் கொடுக்குற 1000 ரூபாயோ 2000 ரூபாய் இவன் கொடுக்கறது போதுமா அப்படின்னு நினைச்சு தேயம் அப்படி கொடுக்கக்கூடிய தானம் தான். எல்லாரும் அவர் வந்துட்டாரு ஒரு கொடுத்தாருனாக்கா அது ராஜசிக் தானமா போயிடும். அப்படி பண்ணக்கூடிய தானங்கள் வந்து தாமசிக் தானம் பண்ணா அதுக்கு பலன் இல்லாம போயிடும். அதனால சாத்விக தானமா இருந்தா பயந்துட்டு கொடுக்கணும், வெக்கத்தோட கொடுக்கணும். அவருடைய அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் எவ்வளவு வேணாலும் தரலாம், என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியாதுன்ற ஒரு எண்ணத்தோட பிரியாதேயம் சம்பிதாதேயம் இப்படி அறிஞ்சிட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறது. இப்படி செய்யக்கூடிய தானங்கள் எதுவோ அந்த தானங்கள்ல புண்ணிய பலம் பிரதிஷ்டிதம். இது எல்லாத்துலயும் புண்ணிய பலங்கள் இருக்குது. நம்ம எப்படி இந்த ஈஸ்வர ஸ்மரணத்தை பண்ணணும்ன்றதுக்காக சொல்ல, வேதத்தை ஓதுறதுலயும் யஜ்யத்திலையும் தபஸ்லையும் தானத்திலையும் புண்ணிய பலங்களையும் எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். யோக யுக்தனா இருக்கவன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள். அதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா என்ன அப்படின்னாக்க இந்த உபாசகனானவன், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணக்கூடியவன் சாதாரண கர்மியா இருந்தா அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து படிச்சவனா இருக்கிறதுனால இவனுக்கு உபாசகனா இருக்கிறதுனால தத்து சர்வமிதம் விதித்வா அத்தியசி, இந்த விஷயங்கள் சொன்னக்கூடிய புண்ணியத்தினால வரக்கூடிய லோகங்களை எல்லாம் இவன் தாண்டிக்கிறான். அத்தியசி யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு யாரு காரியம் பண்றானோ அப்படிப்பட்டவன். சர்வமிதம் விதித்வா அத்தியசி, யார் அறிந்து கொள்கிறானோ அவன் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிறான். இப்படிப்பட்ட யோகியானவன் பரம் ஸ்தானம் உபயோகி, இவன் தான் வந்து அந்த பரமான ஒரு சகுன ஈஸ்வர உபாசனையினால அந்த பிரயாண காலத்துல அவர் பண்ணக்கூடியதான ஈஸ்வர ஸ்மரணத்தின் மூலமாக இவன் பரம் ஸ்தானம் வசத்தியான அந்த பிரம்மலோகத்தை இவன் அடைகிறான். ஆத்தியம் அப்படின்னா உபயர்வற்றதால் முதல் ஸ்தானமான அவரை இவன் அடைகிறான். ஞானியா இருந்தால் அவராகவே மாறுகிறான், அடைகிறான். நீங்க சொன்னதுனால பிரம்மலோகம் பரியந்தம் போய் அங்க ஈஸ்வர பிராப்தி இவனுக்கு கிடைக்கிறது. அங்க போய் இவன் வந்து அக்னியாகவோ இந்திரனாகவோ போஸ்ட் வேற கிடைக்க போறது பிரம்மலோகத்துல. அந்த போஸ்டியை இவன் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து, இப்படி உபனிஷத் தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையில் பிரம்ம வித்யாக இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் பிரம்மத்தை பத்தி சொல்லுகிறதோ அதெல்லாம் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஞான யோக சாஸ்திரத்துல ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்வாதத்துல அக்ஷர பிரம்மயோகோ நாம அஷ்டமோ அத்தியாய, அக்ஷர பிரம்மயோகம் என்கிற 8வது அத்தியாயம் இத்துடன் முடிவடைகிறது.